உங்களை பார்த்து யாராவது முட்டாள்னு சொல்கிறாங்களா? நீங்கள் எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டீங்க, நீங்கள் வேஸ்ட்டுன்னு அப்படி யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. 18th செஞ்சுரியில் ஒரு சின்ன பையன், அந்த பையனை அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒரு முட்டாள், இவனுக்கு வந்து படிக்கிற திறனே இல்லை, இவன் வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பையன் ஸ்லேட்டில் ஏதாவது வரைஞ்சிக்கிட்டே இருப்பான், அவங்க டீச்சர்ஸ் கிட்ட குதர்க்கமான கேள்வி கேட்பான். ஆனால் அவனுக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்றத அவன் ரிவீல் பண்ண மாட்டான். அவங்க டீச்சர்ஸும் அவனை ஒரு முட்டாளுன்னு தான் சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்க. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான், இதை போய் அப்படியே வீட்டில் சொல்கிறான் அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஸ்கூலில் சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் இந்த ஸ்கூலோட இன்ஸ்பெக்டரை விட என் பையன் தான் வந்து புத்திசாலி, அவனுக்கு தான் மூளை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வராங்க. அந்த பையன் வந்து அவனோட ப்ரைமரி ஸ்கூல்லே வந்து 3 மாதத்துக்கு கம்மியாக தான் வந்து படித்தானே. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் வந்து அவனுக்கு கல்வி சொல்லித்தராங்க. ஸோ அவனோட ஸ்கூல், இந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து முட்டாள்னு யாரை சொன்னாங்களோ அந்த பையன்தான் கரெக்டாக கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன். ஸோ அதனால் உங்களே யாராவது முட்டாள்னு சொல்கிறாங்களா? இந்த உலகம் நம்மளை பற்றி என்ன சொல்லுது, நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் காதிலே வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, சக்ஸஸ் உங்களை தேடி வரும்.